ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் ரிஷபராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே 3ஆம் இடத்துல தான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா குடும்பாதிபதி. அவர் தான் பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் 2ஆம் இடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு இது எல்லாமே 3ஆம் இடத்துல இருக்குது. அப்போ 3ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடன் சேர்க்கை பெறுகின்றார். அப்போ சுக்கிர பகவானுடன் சேர்க்கை பெறுகின்றார். அவரு கூட உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் சேர்க்கை பெறுகின்றார். இது மிக மிக சிறப்புங்க. அரசாங்க வேலைகளுக்கு இந்த டயத்தில் ரிஷபராசிக்காரங்க முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக முடியும். அரசாங்க வேலையை 100% கரெக்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ரிஷபராசிக்காரங்களுக்கு. அரசாங்க வேலைகள் நீங்கள் முயற்சிகள் எடுங்க. அரசு சம்மந்தமான எக்ஸாம் எழுதுறது, அரசு சம்மந்தமான விஷயங்கள் ஒரு கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரசு சம்மந்தமான கான்ட்ராக்ட் தொழில் தாராளமாக நீங்கள் இறங்கலாம். இந்த டயத்தில் இறங்கினீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வீடு கட்டி கொடுக்குறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பாலங்கள் கட்டி கொடுக்குறது, அப்புறம் ரோடு போடுறது, இப்படி பல வேலைகள் இருக்குது. எக்கச்சக்கமான வேலைகள், அரசு சம்பந்தமான வேலைகள், கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் எல்லாமே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் தான். மிக தெளிவான பேச்சு திறமை. ஏன்னா 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் நல்ல நகைச்சுவையான பேச்சு. ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது. ரொம்ப அழகாக நகைச்சுவையாக பேசுவாங்க. ரொம்ப சிறப்பான பேச்சாக இருக்கும். அந்த நகைச்சுவையான பேச்சுக்கள் மூலமாகவே எல்லாரையும் கவர் பண்ணுவாங்க. எல்லாருமே கவர் பண்ணி தன்னுடைய வேலைகளை ரொம்ப அழகாக முடிச்சுக்குவாங்க. ஓகேங்களா? கஷ்டம் நினைக்கிறவனை கூட இஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இவங்களுடைய பேச்சு மாற்றிடும். யாருக்குங்க? இவங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய பேச்சு மூலமாக ரொம்ப சிறப்பாக எல்லா வேலைகளுமே செஞ்சு முடிச்சிருவீங்க. நீங்கள் ரிஷபராசிக்காரங்க மிகப்பெரிய அளவில் எல்லா விதமான பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் யாராவது போய் பேசுகிறதுக்கு போயிருப்பாங்க. ஆனால் ரிஷபராசிக்காரங்க போய் பேசும்போது அந்த பிஸ்னஸ் ரொம்ப அழகாக முடிஞ்சிடும். ரிஷபராசிக்காரங்க ஒரு பிரச்சனை சம்மந்தமாக பேச போனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் ரொம்ப அழகாக ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக ரொம்ப அழகாக பேசி முடிச்சுடுவீங்க. பயங்கரமான பிரச்சனையாக இருக்குங்க. அந்த இடத்துல டக்குன்னு ஒரு காமெடியாக பேசுவாங்க. டக்குன்னு ஒரு காமெடியாக பேசி அந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா, அதை ரொம்ப எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி அவர் தான் பேச்சுக்கான அதிபதி புதன் பகவான் நகைச்சுவை, விகடகவி, அந்தளவுக்கு ரொம்ப அழகாக பேசுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து யார்? உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன், 2ஆம் அதிபதி புதன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியாதிபதியும் புதன் பகவான் தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இவங்களுடைய 7ஆம் பார்வை 3ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் பதியுது. இது மிக மிக சிறப்பு. ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயம். இது பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. இது இது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவார். யார் அப்படின்னா பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான். ஆனால் அந்த சனி பகவான் இப்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த தொழில் ஸ்தானத்தில் கொஞ்சம் வக்ரகதியோட சஞ்சாரம் பண்ணுறாங்க. பாக்கியாதிபதி தான். ஆனால் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணும்போது நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் கொஞ்சம் சறுக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்க பெரிய லெவலில் நமக்கு சக்ஸஸ் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா பெரிய லெவலில் பெரிய கம்பெனிலேருந்து நமக்கு ஒரு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படும். அந்த வாய்ப்புகளில் ஒரு பின்தங்கிய நிலை வரும். பார்ப்போங்க, அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த பெரிய கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் போட்டுருவாங்க. ஓகேங்களா? ரொம்ப நாளாக எதிர்பார்த்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்து அதுக்கான ஒரு முயற்சிகள்லாம் எடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த முயற்சிகள் ஒரு பின்னடைவு வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி தொழில் சம்பந்தமான விஷயங்கள் யார்கிட்ட போய் பேசி அந்த தொழில் தொடர்பான ஒரு விஷயமாக நம்ம மூவ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில் இருப்பீங்க.
அதுலேயுமே வந்து சில பின்னடைவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஒன்று தர்றேன், ஒரு அமௌண்ட்டு கேட்டிருப்போம் இல்லையா, ஒரு வேறு லெவலில் முன்னேற்றம் வரத்துக்கு அந்த அமைப்பு அந்த விஷயம்லாம் கேட்டிருப்பீங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சின்ன சர்க்கிள்கள் வந்து வர ஆரம்பிக்கும். அவங்க இந்த தரம் அந்த தரம்பாங்க. நம்ம சொன்ன டேட்டுக்கு வந்து அந்த அமௌண்ட் வராது. சொன்ன டயத்துக்கு வந்தால் தானங்க அந்த பிஸ்னஸில் வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்து வேறு லெவலில் எல்லாம் மூவ் பண்ணலாம் இல்லைங்களா? அது எல்லாமே வந்து அந்த தடங்கல்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி சின்ன சின்ன சர்க்கிள்கள் எல்லாமே இருக்குது. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. லாபத்தில் வந்து குறைவுகள் இருக்கவே இருக்காதுங்க. லாபத்தில் குறைவுகள் இருக்காது. நல்ல லாபம் வரதுக்கான ஆரம்பிக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் பிஸ்னஸில் வேலை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு வந்து பதவி உயர்வுகள் கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக வந்து இந்த இடமாற்றத்தை அதாவது சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர் அதிகாரிகள் வந்து உங்களை பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு வந்து உங்களுடைய வேலைகள் ரொம்ப சிறப்பாக அமையும். அப்புறம் ஜுவல்லரி கடை வச்சுருக்கவங்களுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடிமேடு கடைகள் வச்சுருக்கவங்களுக்கு, உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய கடைகளுக்கு வந்து அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் வரவினால் வாடிக்கையாளர் ரொம்ப பேர் வருவாங்க. அதனால் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். லாபம் நல்லபடியாக வரும். ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் உங்களுடைய ராசியில் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிக மிக சிறப்பு. இளைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவி உங்களுடைய மனசறிஞ்சு நடந்துக்குவாங்க. உங்களுடைய குழந்தை மாதிரி கவனிச்சுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து உங்களை மிக சிறப்பாக கவனிச்சுக்குவாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவி இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ரொம்ப அழகாக கவனிச்சுக்குவாங்க. இந்த டைமில் உங்கள் மனசு போனாமல் என்னென்ன பண்ணுமோ எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக பண்ணி கொடுப்பாங்க. மனமொத்த தம்பதிகள் சொல்லுவோம் இல்லைங்களா, அது எல்லாமே இந்த டயத்தில் நடக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி ரிஷபராசிக்காரங்க வந்து எப்போயுமே வந்து குடும்பத்தில் ரொம்ப கலகலப்பாக ஜாலியாக எல்லாமே இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடும்பத்துக்காகவே தன்னை வந்து அர்ப்பணிச்சுக்கிறவங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க. இந்த வாரத்தில் வந்து ரிஷபராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. அப்புறம் பார்த்தா பிரதோஷ நாளில் வந்து போய் நீங்கள் நந்தி பகவானுக்கு அருகம்புல்லும் காப்பரிசியும் வந்து கொடுத்து நீங்கள் கும்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய வேலை வாய்ப்பு தேடி வரும். மிக மிக சிறப்பான வாரமாக இது அமைகிறது. இதுவரைக்கும் ரிஷபராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சாரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.